மண்ணுல போடுறதும் பொண்ணுல போடுறதும் எனக்குமே கைவிடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எதனால அப்படி சொல்றாங்கன்னா, ஜென்ரலிங்க ஷேர் ட்ரேடிங் பண்றோம் இல்ல நம்ம பிசினஸ்ல பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல போடுறதுல ரிஸ்க்கும் ஹையா இருக்கு, ரிட்டர்ன்ஸும் ஹையா இருக்கு. சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நம்ம சம்பாரிச்ச பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்றனால தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். இன்னைக்கு இருக்க ரியல் எஸ்டேட் வேல்யூல வந்து பெரிய நிலங்கள்லாம் வாங்குறது வந்து ரொம்ப டஃபரா இருக்கு. ஆனா சில பேர் அதுலயும் ஒரு மிஸ் அசம்ஷன் எடுத்துறாங்க. நம்ம நிலம் வாங்கணும் அப்படின்ற ஒரு பேர்ல எங்கேயோ ஒரு தூரத்துல போய் ஒரு நிலம் வாங்கிட்டா நம்மளும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துறாங்க. அந்த மாதிரியான ரியல் எஸ்டேட்ஸ் வந்து அப்ரிசியேஷன் தரப்போறதே கிடையாது. சோ இதுல மேட்டர் நிலத்துல போடுறது மட்டும் இதுல மேட்டர் கிடையாது, எந்த நிலம் நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும் அப்படின்றத மேட்டர். சோ அப்படி பார்க்க போகும்போது நம்மளுடைய ஏர்னிங் கெபாசிட்டி டிசைட்ஸ் நம்ம எதுல போடணும் அப்படின்றது. அதுல ஏர்னிங் கெபாசிட்டிலயுமே அதை டிப்ளாய் பண்ண போகும்போது ரிஸ்க் ஃப்ரீ, ரிஸ்க் ஹை அப்படின்னு பிரிக்கிறது. அதுல ரிஸ்க் ஃப்ரீன்னு வர போகும்போது நிலத்திலையும் பொண்ணுலையும் நம்ம போடணும். ரிஸ்க் ஹைன்னு நம்ம போட போகும்போது அந்த இடத்துல ஷேர் ட்ரேடிங்கோ இல்ல நம்ம பிசினஸ்லயோ நம்ம போடணும். சோ ரிஸ்க் ஃப்ரீ, எனக்கு ஒரு பாசிவ் இன்கம், எனக்கு ஒரு சேஃப் கார்டா இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகும்போது இன்னைக்கு லேண்ட் அண்ட் கோல்டு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா ஈஸி லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா கோல்டுல போடுறது பெட்டர். ரொம்ப ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதுல ரெவென்யூவும் வரும், கேபிட்டல் அப்ரிசியேஷனும் வரும். அதாவது அது மூலியமா ஒரு வாடகையாவோ இல்ல அது மூலியமா நம்மளுக்கு ஒரு இன்கம் வரதா இருந்தால் நிலத்துல போடலாம். அப்படி இல்லைன்னா கோல்டுல போடுறது எப்பயுமே ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் இருந்துட்டே இருக்கும், எனக்குமே அதுல வந்து கம்மியாவே ஆகாது அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு.